ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 3D பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3D பிரிண்டர் வந்து நாங்கள் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 3D பிரிண்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்ளம் வரும், இதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரிண்டர் வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிக்யூபிங்கிற ஒரு பிராண்டில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மாடல் வந்து என்ன அப்படின்னா வந்து மெகா எஸ் i3 இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மெகா எஸும் i3 வந்து சேமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகுது. இதில் பிரச்சனைன்னு சொல்ல போகிறதுனா என்னன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பிரிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளமாக தான். மற்றபடி இதில் வந்து அனுப்பும் போதே பேஸும் அதை சுற்றி உள்ள இதுவும் வந்து தனித்தனியாக அனுப்பிச்சுப்பாங்க. ரெண்டு இது தான் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறது வந்து மற்ற பிராண்ட் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து இந்த 3D பிரிண்டருக்குள்ள இந்த ஃபிலமெண்ட்டை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட் வந்து PLAங்கிற மெட்டீரியலை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இதோட டயமீட்டர் வந்து 1.75 mm வருது. இதில் வந்து நம்ம 3D பிரிண்டர் வாங்கும்போது ஒரு ஃபிலமெண்ட் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி PLA மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எப்படி மாற்றுறதுங்க தான் காமிக்க போகிறோம். இதை வந்து இந்த சென்சார் வழியாக விட்டு எக்ஸ்ட்ரூடருக்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். இது வழியாக தான் ஃபீட் பண்ணும். அந்த ஃபிலமெண்ட்டை வந்து மேலே கொண்டு போகிறது வந்து இதுதான். இது சென்சார் வந்து இந்த ஃபிலமெண்ட் இருக்கா இல்லைங்கிறத வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. நீங்கள் கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபிலமெண்ட் இன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே இழுத்துக்கிறோம். இதில் வந்து ஃபிலமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபிலமெண்ட்டு இன்னுன்னு கொடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் 2 கம்மி தான். இந்த டெம்பரேச்சர் வந்து 230க்கு வரணும். அந்த ஹீட் வந்து 230க்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபிலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கியர் பல்ஸ் சுற்றுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதாக ஒன்று சுற்றிட்டுருக்கு. இது சுற்ற சுற்ற இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஃபீட் ஆகும். ஃபீட் இது வந்து இங்கே வந்து ஹீட் ஆகி வெளில வரும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதில் ஹோம்ங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா ஹோம் XYZன்னு இருக்கும். அதாவது இந்த XYZ ஆக்சிஸை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து X அமுக்கிங்கன்னா X பொசிஷனில் போய் நிற்கும். Y அமுக்கினீங்கன்னா இந்த பெட்டு வந்து Y பொசிஷனில் நிற்கும். இசட்டை கொடுத்தீங்கன்னா மேலேருந்து அது வந்து கீழே இறங்கும். நம்ம XYZ ஆல்னு ஹோம் ஆல்னு கொடுத்தீங்கன்னா அதோட சென்ட்ரு பொசிஷன் எவனை இருக்கணுமோ அங்கே போய்ட்டு கரெக்டாக மார்க் ஆகிக்கிறோம். அடுத்து வந்து ஆக்சிஸ், இது வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கிறது. நம்ம எவனை வேணாலும் நகர்த்திக்கலாம். அதை வச்சு செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இந்த PLA மெட்டீரியல், APS மெட்டீரியல் 2 மெட்டீரியல் இருக்கும். அதை பொறுத்து எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோங்க கிளிக் பண்ணிட்டு இதோட டெம்பரேச்சர் வந்து இந்த ஹீட்டரோட டெம்பரேச்சர் வந்து 230 இருக்கணும். அதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பெட்டோட டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட 50 வச்சு செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து 30 வச்சு 31 வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த மெட்டீரியலை பொறுத்து தான் அந்த டெம்பரேச்சர் வந்து மாறும். அடுத்து வந்து கூலிங். ஆல்ரெடி கூலிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டன்னு தான் காமிங்க. அடுத்து ரீசெட்டு. அது ஃபிலமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சேம் அதே தான். ஃபிலமெண்ட் இன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து உள்ளே உள்ள ஃபிலமெண்ட் வந்து அது வாட்டிங்க ரோல் ஆகிட்டே இருக்கும். ரிமூவ் அப்படி பண்ணும்போது இந்த ஃபிலமெண்ட் வந்து வெளியில் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஆப்ஷனும் இருக்காது. இதில் நம்ம பிரிண்ட் போடும்போது நம்ம வந்து டேட்டா கார்டை வந்து, அதாவது மெமரி கார்டை வந்து சொருகிட்டு பிரிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஃபைல் வந்து இருக்கும். ஃபைலை ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த என்ன ஃபைல் நம்ம பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஃபைல் வந்து பிரிண்ட் ஆகும். எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகுது எல்லாமே வந்து அதில் மென்ஷன் ஆகும். எத்தனை பர்சன்டேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டைமிங் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு,
எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது எல்லாமே வந்து இதில் காமிச்சிட்ருக்கோம். ஸ்டாப் பண்ணுறோன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஃபிலமெண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க பிராண்ட்லேருந்து தனியாகவே இந்த பிரிண்டர் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா டெஸ்டிங்காக கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் இது தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து உள்ளே போய் மாட்டிக்குது. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. டக்குன்னு கையில் உடச்சாலே ஈஸியாக உடஞ்சிருது. ஆனால் பிஎல்ஏ மெட்டீரியல் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணும்போதே பிஎல்ஏ மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அதில் உள்ள அந்த ஹார்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூடர் இது வழியாக தான் அந்த ஃபிலமெண்ட் வந்து உள்ளே போயிட்டு இது வழியாக ஹீட் ஆகிட்டு வெளில வந்து நம்ம பிரிண்ட் போடும். இதில் வந்து ஒரு சென்சார் ஒன்று வச்சுருப்பாங்க, டெம்பரேச்சர் சென்சாரு. ப்ளஸ் வந்து இதை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு சப்ளை கொடுத்துருப்பாங்க. இது வழி தான் இதில் ஏதாவது போய் மாட்டிக்கிச்சுன்னா ஒரு சின்ன பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை வந்து இது வழியாக உள்ளே விட்டு அந்த மாட்டினதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இதை சுற்றி ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எப்போ பார்த்தாலும் இதோட ஹீட்டை வந்து வெளில எடுத்துக்கிற மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அதில் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதை டிசைன் பண்ண போகிறோம். இதை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து திங்கர்கேடுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு, இது குரோம்லேயே செக் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே வரும் விர்ச்சுவலாகவே. அதை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். திங்கர்கேடில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணிக்கிறீங்க. சைன்இன் பண்ணிட்டு 3D டிசைன் இருக்கும். அதை உள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய டேபிள் எது வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கலாம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் மட்டும் நம்ம சேனலோட நேம் வந்து புதுவை கிரியேட்டர்ஸுங்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் டிசைன் பண்ணிட்டு நம்ம அதை வந்து பிரிண்ட் போடலாம். இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. பொம்மை டிசைன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து யூடியூப்லேயே கூட பாருங்கள், உங்களுக்கு புதுசாக நிறையா டிசைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். அதோட ஹைட்டு வித்து எல்லாமே வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம புதுவை கிரியேட்டர்ஸ் இதில் நீங்கள் தமிழ் பாயிண்டில் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு எஸ்டிஎல் ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எஸ்டிஎல் ஃபைலை வந்து அதுக்கப்புறம் இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு மெமரி கார்டில் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து நம்ம 3D பிரிண்டரில் இன்புட்டாக கொடுப்போம். அந்த மெமரி கார்டை கொண்டு போட்டு அதில் உள்ள அந்த ஃபைலை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ தான் அது பிரிண்ட் ஆகும். இதுலேருந்து டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. எஸ்டிஎல் ஃபைல்னு இருக்கும். நம்ம எஸ்டிஎல் ஃபைலை கொடுக்கணும். ஓகே, எஸ்டிஎல் ஃபைல் வந்து சேவ் கேட்டுருச்சு. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அடுத்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து கியூரா, அல்டிமேட் கியூரா அப்படின்ட்டு இருக்கும். அந்த கியூரா சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஒரு கம்மியான எம்பி தான் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 300 MBயோ 400 MBயோ என்னமோ தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திங்கர்கேடு வந்து ஆன்லைனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம அதோட ஹைட்டை இதுலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிட்டு இதில் எவ்வளோ டைமிங்கில் அதாவது ஸ்லைஸ் அதாவது பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் முடியும். இதில் அது மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் பிரிண்டரோட அந்த டைப் என்ன டைப்பு, அதெல்லாம் வந்து என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பிரிண்டிங் போடுறதுக்கு எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கிறங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணுங்கள். அந்த ஃபைல் வந்து கரெக்டாக சேவ் ஆகும். நம்ம பிரிண்ட் கொடுத்த உடனே வந்து இது பிரிண்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த எக்ஸ்ட்ரூடரில் உள்ள டெம்பரேச்சரை வந்து 230 அப்படி செட் பண்ணியிருக்கோம். அந்த 230 வரும்போது அது வந்து அது ஹீட் ஆகி உருக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து அந்த பெட் இருக்குல்ல, அந்த பெட்டோட ஹீட் வந்து ஒரு 50 வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இது ஒவ்வொரு லேயராக வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 59 நிமிஷமோ என்னமோ போட்டுருந்துச்சு இந்த இதை பிரிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்காக. அது நான் அவ்வளோ டைம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இடையில வந்து பவர் கட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து தான் பிரிண்ட் பண்ண முடியும், கண்டினியூ ஆகாது. அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்கல அவங்க. நான் பை பண்ணும்போது அதில் போட்டிருந்தாங்க கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆப்ஷன் இதில் இல்லை. பட் இருந்தாலும் அது அக்யூரசி எல்லாமே சூப்பராக இருக்கும் பிரிண்ட்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.